இன்று நாம் பார்க்கப் போவது அதிகாரம் 26. தலைப்பு நாகரிகமும் தன்னடக்கமும். நாகரிகம் இல்லத்தில் துவங்குகிறது. மற்றவர்களிடம் மதிப்புடன் நடந்து கொள்வதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். தயவையும் அன்பையும் ஒருவருக்கொருவரிடையே காட்ட சொல்லிக் கொடுங்கள். சுயநலத்தை இதயத்திலோ வீட்டிலோ தங்கவிடாதீர்கள். எதை குறித்தும் அக்கறை இல்லாமல் வார்த்தையிலும் செயலிலும் முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்தும் வாலிபர்கள் வீட்டில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியை காட்டுகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் வேலையின் முக்கியத்துவத்தை இன்னும் உணரவில்லை. அவர்கள் விதைத்ததை அறுத்திருக்கிறார்கள். பரலோகின் கோட்பாடுகள் நிலவட்டும். பரலோகின் கோட்பாடுகள் வீட்டு நிர்வாகத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அன்புடனும் கரிசனையுடனும் நாகரிகத்துடனும் இலகிய மனதுடனும் பிள்ளைகள் இருக்க வேண்டும். இரக்க குணமும் மற்றவரிடம் மதிப்புடன் நடந்து கொள்ளும் பண்பும் ஒவ்வொரு பிள்ளையிடமும் இருக்க வேண்டும். இயேசுவின் ராஜரீக குடும்பத்தின் அங்கத்தினர்களாக மாறும் பொழுது எல்லோரையும் மதித்து நடத்தும் தன்மை வீட்டில் நிற்கும். குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் மற்றவர்களது விருப்பத்தை நிறைவேற்ற வழி தேடுவார்கள். வார்த்தையினாலும் முன் உதாரணத்தினாலும் கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளும் பெரியோர்களும் சோதிக்கப்படுகிறார்கள். குடும்பத்தின் மூத்த அங்கத்தினர்கள் பிள்ளைகளுக்கு வார்த்தையினாலும் செயலினாலும் ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்க வேண்டும். கடமைகளை உத்தமமாக நிறைவேற்றவும் அன்பையும் மனரம்யத்தையும் நாகரிகத்தையும் பிள்ளைகளுக்கு பாடங்களாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓய்வை நெருங்கும் கால்களை மதியுங்கள். வயதானவர்களை கனம் பண்ண தேவன் பிரத்யேகமாக சொல்லியிருக்கிறார். நதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது நீதியின் கிரீடம். நீதிமொழிகள் 16:31. போராட்டங்கள், வெற்றிகள், சுமக்கப்பட்ட பாரங்கள், மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளுக்கு நரைத்த முடி அடையாளமாக இருக்கிறது. ஓய்வை நெருங்கும் சோர்வுற்ற கால்களை காட்டுகிறது. அவர்கள் வசிக்கும் இடங்கள் விரைவில் காலியாகிவிடும் என்பதை சொல்லுகிறது. பிள்ளைகள் இதை சிந்திக்க உதவுங்கள். பெரியோர்களிடம் நாகரிகத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள். அவர்களது பாதையையும் மென்மையாக்குவார்கள். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி என்ற கட்டளைக்கிணங்கி தங்களது வாழ்க்கைக்குள்ளும் கிருபையும் அழகையும் கொண்டு வருவார்கள். அடக்கத்தையும் தாழ்மையும் கற்றுக் கொடுங்கள். பெருமையும் மேட்டிமையும் துணிகரமும் இக்காலத்து பிள்ளைகளின் குணாதிசயமாக இருக்கிறது. இது ஒரு சாபம். தாழ்மையும் தன்னடக்கத்தையும் சொல்லும் புனிதமான பாடங்கள் வீட்டிலும் ஓய்வு நாள் பள்ளியிலும் கற்றுத்தரப்பட வேண்டும். இதை படித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இந்த அறிவுரைகளுக்கு செவி கொடுப்பீர்களா? வாலிபர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளட்டும். மற்றவர்களோடு பேசும் பொழுது துணிகரமான மேட்டிமையான வார்த்தைகளை பேசாமல் இருக்கட்டும். தன்னடக்கமும் தாழ்மையும் காட்டப்படட்டும். ஆத்துமத்திற்கு நன்மையானவைகளை கேட்க துரிதமாக இருக்கவும் பேசுவதில் பொறுமையாக இருக்கவும் தெரிந்து கொள்ளட்டும். இயேசுவை பிரதிபலிப்பதாகவும் சத்தியத்திற்கு சாட்சியாகவும் தங்கள் பேச்சு இருக்கட்டும். தாழ்மையுடன் நடந்து கொண்டு தன்னடக்கத்தை காண்பியுங்கள். நல்லொழுக்கத்திற்கு ஒரு பாதுகாப்பு. தன்னடக்கம் என்ற விலை உயர்ந்த ஆபரணத்தை தரித்து கொள்ளுங்கள். இது நல்லொழுக்கத்தை பாதுகாக்கும். சகோதரிமார்கள் தன்னடக்கத்துடனும் அமைதியுடனும் நடக்கும்படி சொல்ல ஆவியானவர் என்னை தூண்டுகிறார். வாலிப சகோதரிகள் நடந்து கொள்ள வேண்டிய வகையில் எப்பொழுதும் நடந்து கொள்வார்கள் என்று விசாரித்திருக்கிறேன். பிள்ளைகளை சரியாக வழிநடத்துவதில் பெற்றோர்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையெனில் நன்மைக்கு ஏதுவாக எந்த மாற்றமும் காணப்படாது. பிள்ளைகள் தாழ்மையுடனும் அடக்கத்துடனும் நடக்க கற்றுக் கொடுங்கள். உண்மையான அழகும் அலங்கரிப்பும். கீழ்ப்படிதலும் தன்னடக்கத்திலும் உண்மையான அழகு இருக்கிறது. கவனத்துடன் கேட்கும் காதுகளும் கடமையை செய்யும் கரங்களும் பாதங்களும் அலங்கரிப்புகளாக இருக்கின்றன. நற்குணத்தையுடைய ஒரு பிள்ளையின் பலன்கள் இவ்வுலக வாழ்க்கையிலேயே காணப்படும். ஆமேன்.